நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமசிவம் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? அதுக்கு கருடன் சொன்னது, யாரும் இருக்கும் இடம் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே, யாரும் இருக்கும் இடம் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சிவனுடைய கழுத்தில் இருக்கிறவர்களையும் தான் அந்த நாகப்பாம்புக்கு, அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்புக்கு சக்தி. கீழே இறக்கி விட்டுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பாட்டு. அந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மிகச்சிறப்பாக எழுதியிருக்கார். அந்த பாடலுக்கு ஏற்பதான் இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய துரைமுருகன்லேருந்து, கரிகாலர்லேருந்து, ஹிமாயன்லேருந்து, மணிசந்திலிருந்து, காளியம்மாள்லேருந்து பல்வேறு நபர்கள் இந்த கட்சியை ஆட்டுவித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கட்சியை ஆட்டுவித்த ராஜீவ்காந்தி போயிட்டார், கல்யாணசுந்தரம் போயிட்டாரு, திரேவன் போயிட்டார். இதில் நாம் தமிழர் கட்சியால் பாதிக்கப்பட்டும் போயிட்டாங்க, பாதிக்கப்படாமையும் போயிருக்காங்க. தன்னுடைய வளர்ச்சி நலன் கருதியும் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னும் பின்னும் பெயிண்ட் அடிச்சுட்டு பல கோடீஸ்வரனாகவும் ஆயிட்டாங்க. பரவாயில்ல, இந்த நாம் தமிழர் கட்சியை வச்சு இன்னொரு கட்சியில் போய் கோடீஸ்வரர் ஆகியிருக்காரு அப்படின்னாவே பெரிய விஷயம் தானே. அப்போ இது ஒர்த்துபுளான கட்சி தானே. அந்த கட்சியிலேருந்து போய் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்காரு, வரவேற்கக்கூடிய ஒன்று தான். அப்படி போய் பொழைச்சிக்கிட்டா கூட பிரச்சனை இல்லை. இப்போ ராஜீவ்காந்தியை விட துரைமுருகனுக்கு அதிக அளவுக்கு கெட்ட பேர். ராஜீவ்காந்தி எவ்வளோ பரவாயில்லையோ அப்படிங்கிற லெவலுக்கு சீமான் போயிட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போ சமீபத்தில் தஞ்சாவூர் பகுதியிலேருந்து ஒரு நண்பர்கிட்ட துரைமுருகன் பேசுகிறாரு, கைபேசியில் அழைச்சி பேசுகிறாரு. எவ்வளவு அருவருப்பான வார்த்தைகளை பேச முடியுமோ அந்த அளவுக்கு இவரும் அவர்கிட்ட போட்டு வாங்குறாரு. அவரும் அது புரியாமல் பேசுகிறாரு. புரிஞ்சு பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாராங்கிறது ஒரு விஷயம். திருமாவளவனை பற்றி இழிவாக பேசுகிறது, திமுக இழிவாக பேசுகிறது, எடப்பாடி இழிவாக பேசுகிறது, ஓபிஎஸ் இழிவாக பேசுகிறது. பேசலாம், நாகரிகம் கருதி. அதாவது ஒரு தவறு நடந்திருக்கிறது, மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடி இருக்கிறார்கள், தவறு நடந்திருக்கிறது, நீ தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு சமூக ஊடகங்களில் பேசலாமே தவிர ஒன்றும் துரைமுருகன் ஒன்றும் எந்த பத்திரிகையாளரும் கிடையாது. இப்போ நாமெல்லாம் பேசுகிறோம்னா நான்லாம் 20 ஆண்டு காலமாக பத்திரிகை துறையில் இருக்கேன். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் பேசுகிறோம். துரைமுருகனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியலைங்க. இங்கே நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது மாவட்ட இளம்பெண்கள் பாசறையே இதில் பொறுப்பில் இருந்தாப்புல. இங்கே ஏற்கனவே இருக்கும்போதே பிறப்புக்கும் அவருக்கும் பல வகையில் சண்டை. ஒரு தடவை வீரா கத்தி எடுத்து குத்த போயிட்டாப்புல. பல சண்டைகள் நடந்தது. அப்போ நாம் தமிழர் கட்சியில் நான் இப்போ ஒரு வருஷம் பயணிக்கிறேன். பிரபு தான் எனக்கு பிறப்பு கொடுத்தாரு. ஒரு வருஷம் நான் பயணிக்கிறேன், சிறப்பாக பயணித்தோம். ஆனால் நான் நீக்கப்பட்டேங்கிற ஒரு இதுவும் வரல, காத்திருப்பு பட்டியல் வரல, ஒரு பட்டியலும் வரல. நாம் தமிழர் கட்சி உண்மையாகவே வளர்ந்து இந்த நாட்டில் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய லெவலுக்கு வந்திருக்க வேண்டிய கட்சி. அவங்க 1008 கொள்கை பேசுகிறாங்க, ஆமகரி பேசுகிறாங்க, ஆமோடு பேசுகிறாங்க. இதெல்லாம் விடுங்க, மக்கள் செல்வாக்கு வந்த செல்வாக்கு அந்த அளவுக்கு அதிகமாக வந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா, மேதகு தலைவர் பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தை தாங்கி இன்று வரை அரசியல் செய்து கொண்டிருக்கார். திருமாவளவன் கூட ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டார், மேதகு தலைவர் பிரபாகரன் அவருடைய படத்தை எடுத்துக்கிட்டாங்க. தேவைப்படும் போது மாவீரர் நாள் இது போன்ற நாட்களில் அந்த புகைப்படத்தை வச்சுக்குவாங்களே தவிர மற்ற நாட்களில் மேதகு தலைவர் பிரபாகரனுடைய புகைப்படத்தை வச்சு அரசியல் பண்ண மாட்டாங்க. அந்த ஒற்றை காரணத்துக்காகத்தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் 5000, 10,000, அப்புறம் டாலர் கணக்கு 5 லட்சம் 10 லட்சம் பட்டு நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவுக்கு பணத்தை கொடுத்தாங்க. இந்த பணமும் போதாது என்று துரைமுருகன் பொதுக்குழுவத்தில் பேசுகிறாரு. 10,000 பேர் 1000 ரூபா சேர்க்கணும், 1000 பேர் 1000 ரூபா கொடுக்கணும்னு ஒரு பண்ணுறாரு. அவருக்கு யூடியூப்பில் நல்ல வருமானம் வருது. தமிழ்நாட்டிலே அதிக அளவுக்கு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடியதாருன்னா சாட்டை துரைமுருகன் பேர் இருக்கிறார். நல்லா பண்ணுறாரு, வாழ்த்துக்கள். ஆனாலும் கூட இந்த கட்சி நிர்வாகிகள்கிட்ட எப்படி பேசணும், போனால் கண்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசி, அருவருப்பான வார்த்தைகளை பேசி, உங்களுடைய வயது சின்ன வயசு, இந்த லெவலுக்கு நம்ம உச்சத்துக்கு வந்துடும், நம்மளை யாருமே ஒன்றுமே பிடுங்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு துரைமுருகன் பண்ணுறாரு என்னன்னு தெரில. நம்ம தான் ஆரம்பத்தில் ஒரு பாட்டு சொன்னோம் இல்லையா, அதாவது சிவன் கழுத்தில் இருக்கிறவர்களையும் தான் அந்த பாம்புக்கு பவர். கழுத்து இறங்கி விட்டுச்சுன்னா என்ன நடக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் துரைமுருகன்லாம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீக்கப்படக்கூடிய நிலைமை வந்தால் பேசாமல் அதிமுகவோ திமுக ஏதோ ஒரு கட்சிக்கு தான் போயிடணும். எந்த கட்சியிலையும் சேராமல் அவர் எங்கேயாவது நடமாறினார்னா உயிருக்கே கூட ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த லெவலுக்கு இந்த தீகா கூட்டம்லாம், பல்வேறு கூட்டங்கள், இந்த தீகா, அந்த தாலியறுப்பு கூட்டம், இந்த மோசமான கூட்டம், இந்த நாட்டுக்கு விஷச்செடியாக இருக்கக்கூடிய இந்த தீகா கூட்டம் எல்லாம் பேசுகிற அளவுக்கு துரைமுருகன், இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்க துரைமுருகன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்னு சொன்னால் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய லட்சணம் என்னன்னு தெரியுது. இத்தனை நாளாக எப்படி சீமானவர்கள் இதுக்கு இடம் கொடுத்தாரு அப்படின்னு தான் தெரியல. சீமானை மிக நேர்த்தியாக அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போகவில்லை என்பதை தான் நாம் சொல்கிறோம். இப்போ கும்பகோணம் பகுதியிலேருந்து இங்கே சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க. இந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய சமயபுரம் பாபுக்கு சீட்டு கொடுக்கல. கட்சி இனிமேல் பெரிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஆட்சியை பிடிக்கும், குச்சியை பிடிக்கும்லாம் உங்கள் லட்சணம்லாம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதாவது எந்த கட்சிக்கும் ஒரு வீழ்ச்சின்னா மறுபடியும் எந்திரிச்சு வரும். ஃபெனிக்ஸ் பறவை போல் மீண்டும் எந்திரிச்சு அது மீண்டும் ஒரு கட்சியை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஆனால் இந்த சாட்டை துரைமுருகன் என்ற, அதாவது அவருக்கு வந்து துரைமுருகன் தானங்க பேர், சாட்டை துரைமுருகனுங்கிற ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா அப்போ அவர் நாம் தமிழர் கட்சி துரைமுருகனுங்கிற ஒரு அடையாளம் இல்லையே. நாம் தமிழர் கட்சி அடையாளம் என்கிற லெவலுக்கு இருக்கிறவங்கள தானே நீங்கள் வந்து கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ காளியம்மான்னா நாம் தமிழர் கட்சி, துரைமுருகன்னா எந்த துரைமுருகன் சொல்லுவீங்க? நாம் தமிழர் கட்சி துரைமுருகன் தான் சொல்லணும். சாட்டை துரைமுருகன் சொல்லக்கூடிய லெவலுக்கு வந்துருச்சுன்னா அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கான்னா தகுதி இருக்குது, மாற்றுக்கிறதுல அவரும் தமிழர் தான், பச்சை தமிழர் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இவர் பேசுகிற அரசியல் மற்றவங்கள ரெக்கார்ட் பண்ணுறது, அதே போல் சீமானம் துரைமுருகனும் சாட்டை துரைமுருகனும் நம்மளா சாட்டை துரைமுருகன் சொல்லலை, துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய துரைமுருகனும் சீமானும் பேசுகிற ஆடியோ எப்படி வேறு சேனலுக்கு, இவங்களுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய சேனலுக்கு, இன்னும் மற்ற சேனலுக்கெல்லாம் எப்படி போகுது? இது ரொம்ப குதர்க்கமாக இருக்குது. அதாவது நாம் தமிழர் கட்சியை மிக கேவலமாக பேசக்கூடிய யூடியூப் சேனலுக்கு எப்படி சீமானும் துரைமுருகனும் பேசக்கூடிய ஆடியோ வந்து எப்படி வெளியில் போகுது? அப்போ நாம் தமிழர் கட்சியில் நம்ம இருக்கிறவர்களும் இருக்கணும், இல்லாமல் போயிட்டு அந்த கட்சியை காலி பண்ணணும்னு துரைமுருகன் நினைக்கிறாரா அப்படின்னு பரவலாக பேசப்படுது. நம்மளாம் மற்றவங்க மாதிரி பேசலாம், அப்படி நம்ம பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம நாகரிகமாக இருக்கக்கூடிய ஆள், நாகரிகமாக சில விஷயத்த நம்ம நாசுக்காக சொல்லுவோம். நம்மள்கிட்ட மோதினா தான் நம்ம மோதக்கூடிய ஆளை தவிர சும்மா போய் மோதக்கூடிய ஆள் இல்லை. துரைமுருகன் வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு நல்ல ஒரு கொள்கை பரப்பு செயலாளருங்கிற போஸ்டிங் வந்திருக்கு. ஒரு சின்ன வயசுலேயே இந்த அளவுக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா அதை முறையாக பயன்படுத்திக்கிட்டு நல்ல முறையில் பயணிக்குமே ஒழிய, நீங்கள் வந்து பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி தான் கீழே இறக்கி விட்டு அடித்து கொண்டுருவாங்க. அந்த லெவலுக்கு திருமாவளவன் கட்சியிலையும் சரி, உங்களுக்கு எதிரியும் உங்களால் நீங்கள், அதாவது துரைமுருகனால் கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் பல பேர் வந்து காத்திருக்கிறார்கள். துரைமுருகனை வந்து ஆளையே கொலை பண்ணக்கூடிய லெவலுக்கு அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்காங்க. 2-3 வீடியோலாம் நம்ம கேட்கும்போது இவ்வளவு அருவருப்பாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த துரைமுருகனோடு சேர்ந்துக்கிட்டு துருவன்லாம் சில வேலைகள் பண்ணுறதா பேசிக்கிறாங்க, நமக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் காளியம்மாள் போன்றவர்கள் எல்லாம் இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஓரங்கட்டுறதுக்கோ இந்த கட்சியில் வந்து நீக்கிறதுக்கோ பல வேலைகளை துரைமுருகன் பண்ணியிருக்காரு, ஹிமாயின் பண்ணியிருக்காரு, மணிசேந்திரன் பண்ணியிருக்காரு. பல்வேறு செய்திகள் ஆதாரங்களோடு நமக்கு வந்துச்சுன்னா வெளியிட நம்ம தயாராக இருக்கும். ஏற்கனவே பெரம்பலூர் பகுதியிலேருந்து மணிகண்ட பிரபுங்கிற ஒரு நண்பர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர், அவர் எந்த தவறும் செய்யவில்லை, அவர்களே நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சிக்கு சென்று கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிறதா இந்த வீடியோலாம் நம்ம வெளியிட்டோம்னு வைங்களேன், உடனே இவன் வந்து தமிழன் கிடையாது, திராவிடன், இவன் வந்து தமிழன் தெலுங்கன், தமிழன் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கிறீங்க. அதுபோலாம் வைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சியில் நம்மளும் ஒரு 1.5 வருஷம் பயணிச்சிருக்கிறோம். நல்ல கட்சி தான், தரமான கட்சியாக அதை சீமானுக்கு கொண்டு போக தெரியல. அவர் ஒருங்கிணைப்பாளருங்கிற ஒரு லெவலோடு இருந்துக்கிறாரு. அந்த கட்சியில் செயல்படக்கூடிய லெவலுக்கு வரணும்னா ஒன்று அந்த கட்சியோட தலைவர் அவராக இருக்கணும், இல்லைனா அவருடைய மனைவி கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கணும். ஏன் இருக்கக்கூடாது? குடும்ப கட்சியாக இருக்கலாம், தவறில்லை. குடும்ப கட்சியாக இல்லைன்னா இந்த கட்சியை துரைமுருகன் ஆட்டையை போட்டுருவார், ஹிமாயின் ஆட்டையை போட்டுருவார், மணிசேந்திரன் ஆட்டையை போட்டுருவார். இந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஒரு குடும்ப கட்சியாக வர்றதுனால தவறே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சியாக இருக்கிறதுனால தான் அந்த கட்சியை பாஜகவால் பிளவுபடுத்த முடியவில்லை. அது அதிமுக மாதிரி குடும்ப கட்சியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா திமுகவை எப்போதே சோழியை முடிச்சிருப்பாங்க. அதனால் இந்த பொதுக்குழுவிலே வந்து சீமானுடைய மனைவி அவர்களை பொதுச்செயலாளராக தேர்வு செய்வார்கள் என்று நம்மளாம் எதிர்பார்த்தோம். சீமானை வந்து தலைவராகவும் இங்கே கைல்வெளி அவர்களை வந்து பொதுச்செயலாளராகவும் நியமித்திருந்தால் அது வந்து அவங்க நிர்வாகத்துக்குள்ளே கட்டுப்பாட்டோடு வருவாங்க. இப்போ தேமுதிகங்கிற கட்சி வந்து அவங்க பொதுச்செயலாளர்னு அவங்க தேர்வு பண்ணிக்கல, இறந்த பிறகு பின்னே பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படி பண்ணலைன்னா அந்த கட்சியும் வீணாக போயிடும். அது குடும்ப கட்சிங்கிறது அது அப்புறப்பட்ட விஷயம். குடும்ப கட்சின்னு வந்தால் தான் இங்கே சாத்தியப்பட்டு வரும். பொது சித்தாந்த கட்சிங்கிறது அது ஒன்றும் பாஜக கிடையாது, பின்னாடி இருந்து ஆர்எஸ்எஸ் இயக்குது. அதே போல் இப்போ நாம் தமிழர் கட்சியை பின்னாடி இருந்து ஆர்எஸ்எஸ் இயக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இது குடும்ப கட்சியாக கொண்டு வரதுனால தவறு இல்லை. ஆகையினால நாம் தமிழர் கட்சியை மிக படுகொலியில் தள்ளி கொண்டு இருக்கிறது துரைமுருகனா அல்லது வந்து மணிசேந்திரா, ஹிமாயினா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இதுபோல் இந்த ஆடியோலாம் வெளியிடுறது வந்து பாஜகவில் தான் அது மாதிரி அதிகமாக இருக்கும். அப்புறம் அமமுகங்கிற கட்சியில் கூடவே இருந்துட்டு குழி பறிப்பாங்க 4-5 பேர், என்னையெல்லாம் அது மாதிரி தான் பண்ணானுவோம். கூடவே இருந்துட்டு குழி பறிச்சாங்க ராமநாதபுரத்தில், இன்னும் இந்த பக்கம் திருநெல்வேலி, தென்காசி இந்த பகுதியில் உள்ளவங்க சேர்ப்பு. அது மாதிரி கூடவே இருக்கிறவங்க தான் குளிப்பெருப்பாங்க. கூடவே இருக்கிறவங்களால தான் அதிகமாக துரோகம் கிடைக்கும். இந்த துரோகத்தை எல்லாம் கலந்து எடுத்து மீண்டும் இந்த நாம் தமிழர் கட்சியை நல்ல முறையில் ஒரு வலுவான கட்சியாக சீமான் கொண்டு வருவாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.